தூத்துக்குடியில் 2 மாத மீன்பிடி தடைக்காலத்திற்கு பின்பு மீனவர்கள் கடலுக்கு சென்று திரும்பிய நிலையில் மீன்களை வாங்க வியாபாரிகள் குவிந்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் 2 மாத மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் தூத்துக்குடியில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்ட மீனவர்கள் கரை திரும்பிய நிலையில் மீன்களை வாங்க தமிழ்நாடு மற்றும் கேரள பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் குவிந்தனர். பாறை, அயிலை, நெத்திலி உள்ளிட்ட மீன்களுக்கு கிராக்கி ஏற்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒரே நாளில் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பழங்கால பொருள்களின் அருங்காட்சியகம் இன்று திறக்கப்படுகிறது. பழமையான பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்ட கழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த மகாதேவன் தான் சேகரித்துள்ள பழம்பொருட்களை தனது வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருந்தார். இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து தற்போது தனியாக அருங்காட்சியகம் அமைத்துள்ளார். கிராமபோன், பழங்கால பொம்மைகள், செட்டிநாடு சீர்வரிசைகள், நாணயங்கள், செய்தித்தாள்கள், கேமராக்கள், பல நாடுகளின் கரன்சிகள் உள்ளிட்ட 2500க்கும் மேற்பட்ட பொருட்கள் பொக்கிஷங்களாக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்ல அதை கொடைக்கானலில் பண்ணேன். மக்கள் ரொம்ப மிகப்பெரிய ஏகோபித்த ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ நம்ம சொந்த மண்ணில், செட்டிநாட்டு மண்ணில், நம்ம சேகரித்த மண்ணில் ஒரு சேகரிப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த கனவு மூலமாக உருவானது தான் இந்த மியூசியம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குளமங்கலம் பெருங்காரையடி மீண்ட ஐயனார் கோயில் குடமுழுக்கு இன்று நடைபெறவுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோயிலில் 33 அடி உயர் ஐயனார் குதிரை சிலை அமைந்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இன்று குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் நேற்று இரவு 5ஆம் கால யாக பூஜை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நிறைவடைந்தது. திருப்பூரில் அரசு பேருந்திலிருந்து முதியவர் ஒருவரை நடத்துனர் கீழே இறக்கி சாலையில் தள்ளிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கோபிசெட்டிப்பாளையம் செல்லும் அரசு பேருந்து திருப்பூரில் நின்றது. அப்போது பேருந்தில் சாக்கு மூட்டையுடன் ஏறிய முதியவர் ஒருவரை நடத்துனர் பேருந்திலிருந்து இறக்கிவிட்டார். பின்னர் கீழே இறங்கி வந்த நடத்துனர் அந்த முதியவரை தலையின் பின்புறம் கையால் அழுத்தி தள்ளிய போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. புதுக்கோட்டையில் வீடு அபகரிக்கப்படுவதாக கூறி வயதான தம்பதி சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மீனாட்சி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி தங்கராசு மற்றும் விசாலாட்சி முன்னாள் அரசு ஊழியர்களான இவர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொந்த வீடு ஒன்று உள்ளது. இந்நிலையில் வீட்டை தங்களது வளர்ப்பு மகனான கலையரசனின் மனைவி உள்ளிட்டோர் அபகரிக்க முயற்சிப்பதாக அத்தம்பதி புகார் தெரிவித்துள்ளனர். மனமுடைந்த வயதான கணவரும் மனைவியும் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு உறவினருடன் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்ல முற்பட்ட போது ஒருவர் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பின்னர் பேச்சுவார்த்தையின் மூலம் போராட்டம் கைவிடப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆட்டு சந்தைகளில் விற்பனை களை கட்டியது. கோவை மாவட்டம் அன்னூர் ஆட்டு சந்தையில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் திரண்டு வந்து பல்வேறு வகையான ஆடுகளை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் கடந்த ஆண்டு 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு 4 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை வெள்ளாடு தான் அதிகமாக விற்கும். அந்த வெள்ளாடுவே இன்னைக்கு குறைச்சலாக தான் விற்றுக்கிட்டு இருக்கு. பொதுவாக இன்னைக்கு பக்ரீத் இருக்கனால விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி மற்ற கோயில் திருவிழாக்கு மற்ற இது வர்றது கூட இன்னைக்கு கம்மியாக தான் பிடிக்கவும் செய்யும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் வாரசந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனை செய்யப்பட்டன. வாரசந்தைக்கு வந்த வாகனங்களால் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் வாரச்சந்தையில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. ஒரு ஆடு குறைந்தபட்சமாக 6,000 முதல் அதிகபட்சமாக 45,000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோர்பாளையம் ஆட்டு சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடந்தது. ஆடுகளை வாங்கவே மக்கள் ஆர்வம் காட்டியதால் மாடுகள் மற்றும் கோழிகளின் விற்பனை மந்தமாக இருந்தது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் வார சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 6 கோடி ரூபாய்க்கு ஆடு விற்பனை நடந்தது. 30,000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் 22,000 ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதால் கைது செய்யப்பட்ட 13 பேரில் 7 பெண்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். நெல்லையை சேர்ந்த 28 வயது பெண்ணுக்கும் வேறு சமூகத்தை சேர்ந்த காதலருக்கும் நெல்லை மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலக வளாகத்தில் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதனை அறிந்த பெண் வீட்டார் குடும்பத்துடன் சென்று மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடி கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் தாய் சரஸ்வதி, தந்தை முருகவேல், வெள்ளாளர் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் காவல் நிலைய ஜாமீனில் 2 பெண்களும், நீதிமன்ற உத்தரவின் பேரில் 5 பெண்களும் விடுவிக்கப்பட்டனர். எஞ்சிய 6 ஆண்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே நெல்லையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் வலியுறுத்தியுள்ளார். ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கக்கூடிய அந்த 2 பேருக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். காவல்துறையில் இருக்கிறவங்களே அவங்க குடும்பத்தினரோடு பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த சமூக விரோதிகளோடும் அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. கொடைக்கானலில் சிறிய ரக சரக்கு வாகனம் ஒன்று கார்கள் மற்றும் இருசக்கர வாகனம் மீது